ஹே கைஸ், கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறமா வந்திருக்கேன். என்னன்னா நிறைய பர்சனலான பிரச்சனை, ஹெல்த் ரீதியா ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன் அது இதுன்னு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வந்துட்டு போகாம ஒரு லாங் ரெஸ்டா எடுத்துருவோமேன்னு எடுத்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தேறி இருக்கேன். இனிமே ரெகுலரா கண்டிப்பா வீடியோஸ் போட்டே ஆகணும். இந்த 2 மாசமா நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க எல்லாரும் என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு ஃபேமிலி ரொமான்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கொரியன் டிராமாவை தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் பாருங்க. உங்களுக்கு ஓகேனா கண்டினியூ பண்ண சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா வேணா கண்டினியூ பண்ணலாம், இல்ல வேண்டாம்னா வேற எதனாவும் ட்ரை பண்ணலாம். இப்போ நாம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லயே நம்ம கதையோட ஹீரோயின் குப்பை தொட்டிக்குள்ள என்னத்தையோ தேடிட்டு கிடக்கா. பார்த்தா பால் டப்பி தான் தேடிட்டு இருந்திருக்கா. அந்த டின்ன ஓபன் பண்ணா உள்ள கெட்டு போன பால் இருந்திருக்கு. அது எல்லாம் இவ மேல எல்லாம் கொட்டிட்டு அங்க கிளீன் பண்ற ஆன்டி இவ்வளவு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதனையும் தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவளோட ட்ரெஸ் எவ்வளவு கிளீன் பண்ணணும்னு ட்ரை பண்றா. இவளாலே அந்த கெட்டு போன பாலோட வாடையை தாக்கு பிடிக்கவே முடியல. வேற வழி இல்லாம ஒரு ஸ்கர்ட்டை மட்டும் வாங்கிட்டு ஆபீஸ்க்கு வரா. எல்லாருமே இவளை பார்த்தாலே 10 அடி விலகிதான் ஓடுறாங்க. ஏன்னா அவ ட்ரெஸ்ல இருந்து வர வாடைக்கு யாராலையும் பக்கத்துல கூட நிக்க முடியல. இவளுக்கு ஒரு மேனேஜர் இருக்கா. அந்த சிலுக்கோட பொண்ணுக்கு ஸ்கூல்ல ஏதோ ஒரு காம்படிஷனா, அதுக்கு வேஸ்டா போற பொருட்கள்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான் அது. அதுக்காக இந்த பிள்ளைய போயிட்டு வேற ஒரு இடத்துல தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்லியிருக்கா. இது தயாரிப்பாங்கல்ல அந்த கம்பெனிக்கு பக்கத்துல. ஏன்னா நிறைய டின்ன போட்டு வச்சிருப்பாங்கன்னு. ஆனா ஈரன் அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்கா. அந்த இடத்துல எந்த டின்னுமே இல்ல. காலையிலே குப்பை வண்டியில பொறுக்கிட்டு போயிட்டாங்களா. அதனாலதான் சுத்தி முத்தி விசாரிச்சதுல பக்கத்துல இருக்க எல்லாருமே அந்த டின்னு தான் வாங்குவாங்க. அந்த குப்பை தொட்டில இருக்கும், போய் தேடிக்கோன்னு சொன்னாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் அதை பொறுக்கிட்டு வந்துட்டேன்னுவா. அந்த மேனேஜரும் ஓ சரி ஓகே இருக்கட்டும், ஆனா என் பொண்ணு இதுல பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஏதோ வாக்கியம் எழுதணும் தானே சொன்னான். கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணு போ அப்படின்னு சொல்லி அவளே எல்லா வேலையும் விட்டு அனுப்புறா. ஈரேனோ அந்த நாத்த முடிச்ச ஸ்கர்ட்டை மாத்திட்டு வேற ஸ்கர்ட்டை போட்டுட்டு உச்சி வெயில்ல உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ அந்த கம்பெனில ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான். இவளுக்கு பெர்மனன்ட் ஸ்டாஃபா ஆகணும் அப்படிங்கறது தான் ஆசை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. இவ கூடவே இன்னும் சில கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த அளவுக்கு எதுக்கு ஓவரா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கனா. ஹீரோயின் ஆமா என்னோட ஜாப் அவங்க கையில தானே இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா சீக்கிரமே என்ன பெர்மனன்ட் ஸ்டாஃபாவே அவங்க ப்ரமோட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தாங்கறா. மத்தவங்களுக்கு எல்லாம் இவ மேல காண்டு தான் ஆகுது. இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து நம்ம போகணும்னு அவசியம் இல்ல. கான்ட்ராக்ட் பேர்ல நம்ம வேலை பாக்குறோம். ஆனா அதுக்கு அவங்க வீட்டு வேலையெல்லாம் பாக்குற அடிமை ஒண்ணும் நம்ம கிடையாது. உனக்கே அது புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தான் பிடிச்சு திட்டுறாங்க. ஆனா அவ திட்டவட்டமா சொல்றா, நான் இதெல்லாம் பாக்குறது என்னோட குடும்பத்துக்காக. அவங்களுக்கு கால அலம்பி விட சொன்னா கூட அதை பண்றதுக்குமே நான் ரெடி தான். ஏன்னா என் ஜாபுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்க பொண்ணு சரி இவ்ளோ பண்ற, உன்னால எங்களுக்கும் சேர்த்துதான் அவமானமா இருக்கு. இவ்ளோ பண்ணியும் உன்னை அவங்க பெர்மனன்ட் ஸ்டாஃபா நாளைக்கு நடக்க போற ரிவ்யூல எடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே என்ன பிளேட்டை மாத்துறானா, இப்ப என்ன உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காம எனக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு எடுபடி வேலை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பொறாமையில பேசிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறா. அவங்க உனக்கு நாங்க எவ்வளவு சொன்னாலும் புரிய போறதே இல்லல்ல, நீ உன்னை மட்டும் தரம் தாழ்த்திக்கிட்டா பரவாயில்ல, எங்களையும் சேர்த்து இழுத்துட்டு வர, எங்களுக்கு அவமானமா இருக்கு நீ பண்ற விஷயங்கள்னால. நாளை பின்ன எங்களை சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துலதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம்னு ஹீரோயின். ஐயோ உங்களுக்கு சுயமரியாதை நிறையவே இருக்கு, அதனால நீங்க இந்த வேலை எல்லாம் பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்குன்னு என்னையும் உங்க குரூப்ல நீங்க சேர்த்துக்கிறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன்னதும் அவங்க இதுகிட்ட பேசி டைம் வேஸ்ட், வாங்க போலான்னு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இப்ப காமிக்கிறாங்களா இந்த பிள்ளை தான் பிரெட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வெளியில கால் கடுக்க வெயிட் பண்ணிட்டு கிடக்கா. அந்த கடையும் ஓபன் ஆகிட்டு, ஆனா அந்த ஓனர் இவளை கொஞ்சம் ரூடாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கடையில வேலைக்கு சேர்ந்து அவரோட சீக்ரெட்டான அந்த பிரெட்டோட ரெசிபியை கத்துக்கணும் அப்படிங்கறது தான் இவளுக்கு இருக்க ரொம்ப பெரிய ஆசை. ஆனா அந்த மனுஷன் அதுக்கு பிடி கொடுக்கவே மாட்டாரு. இவளும் சும்மா அடி போட்டு பாக்குறா, என்ன நீங்க தனியா வேலை பாக்குறீங்க, கூட இருக்கவங்க வரலன்னதுக்கு இல்ல அவளோட ஃபேமிலியில சில பல வேலைகள் இருக்கா, அதை முடிச்சுட்டு பொறுமையா வருவாங்கன்னதும் நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டுமான்னு கேட்க வர்றதுக்குள்ள அவரே எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நீயே புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புமான்னு அனுப்பி வைக்க பாக்குறாரு. போறவ கூட சும்மா இல்லாம அங்க இருக்க கஸ்டமருக்கு இந்த பிரெட்டை வாங்குங்க அந்த பிரெட்டை வாங்குங்கன்னு இவ பாட்டு சஜஷன் கொடுத்துட்டே இருக்க. அவரும் நீ தயவு செஞ்சு கிளம்புனா போதுன்னு ஒரு சிக்னல் கொடுக்கவே அங்க இருந்து கிளம்பிட்டா. இவளுக்கு ஒரு கிரஷும் இருக்கான். இப்ப காமிக்கிறாங்கல்ல இந்த பையதான், இவனோட பேர் சியோன். அவனை பின்ன கூடயே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. இவ பின்னாடி வரான்னு தெரிஞ்சதா அந்த பைய பயந்து தெரிச்சு ஓடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. ஒரு கெஃபே ஓபன் பண்ண போறாங்க. அந்த கெஃபேல தான் அவன் வேலை பாக்குறானா இல்ல அவன் தான் ஓனரான்லாம் தெரியல. அந்த இடத்துக்கு தான் இவளும் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கா. அவங்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாலே இவ பேசுறத கூட கண்டுக்காம அங்க இருக்க இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக போயிட்டா. இவளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து இல்ல எதுவும் வேலைக்கு ஆகுற மாதிரி தோணலன்னு அங்கிருந்து அவனை பார்த்துக்கிட்டே கிளம்புவா. கீழேயே விழுந்துட்டா.
மானம் போச்சு மறுவாத போச்சு எல்லாம் போச்சுன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டா. இந்த சிகப்பு சூட்டு போட்டவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இப்பதான் பொறுப்பேற்றிருக்காரு. அவங்க அம்மா கூட அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அம்மாவும் அப்பாவும் கிளம்பிடுவாங்க. லிப்ட்ல இவரு சரி ஷூலேஸ் கலந்து இருக்கேன்னு கட்டிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அங்க வேலை பாக்குற லேடிஸ் எல்லாம் லிப்ட்ல ஏறிடுவாங்க. ஏறினது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை பத்தி எல்லாம் ப்ரௌடா பேசிட்டு ஹீரோவை பத்தி மட்டும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கேவாம், அவனுக்கு பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காதான், அப்படி இப்படின்னு. ஹீரோ ஷூலேஸ் கட்டிட்டு எழுந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் எழுந்து நின்று இருக்கணும். ஏமா மனசாட்சி இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் நான் தன்மையா நடந்துக்கிறேன், அதுக்காக நீங்க என்கிட்ட என்ன வேணா பேசுவீங்கல்ல, அது தப்பாவே உங்களுக்கு தோணலையான்னு கேட்டுதான் அவங்களும் மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபீல் பண்றா, அட்லீஸ்ட் நான் கே இல்லனாச்சும் சொல்லிருக்கலாமே, இப்ப நான் பேசினதை வச்சு இன்னும் என்ன கேவால இந்த பிள்ளைங்க பாக்கும், கொஞ்சம் திட்டியாச்சும் விட்டுருக்கலாமேன்னு கவலைப்பட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், கொஞ்சம் கூட கோவமா பேச கூட தெரியாதுங்கிற அளவுக்கு. ஹீரோட அம்மா வீட்டுல இருக்கப்ப அவங்களுக்குன்னு சில கடிதங்கள்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அதுல இன்சுக்கோட அம்மாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த பேரை கேட்டதுமே இவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஒருத்தங்க உங்களோட பொண்ணு யுன்செக் சின்ன வயசுல காணாம போச்சுல்ல, அது இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு என்கிட்ட சாலிட் ப்ரூஃப் இருக்கு, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் அனுப்ப ரெடியா இருக்கேன்னு சொன்னதும் இவங்க அந்த லெட்டரை தூக்கி போட்டு அப்பதான் அந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கப்ப பின்னாடி உட்கார்ந்து இருந்தா தன்னோட பொண்ணு கிட்ட பேசலாம்னு திரும்புறப்பதான் தன்னோட பொண்ணு அந்த இடத்துல இல்ல அப்படிங்கறதே தெரிய வருது. ஐயோ பிள்ளையை தொலைச்சிட்டோமோ அப்படிங்கிற பதட்டத்துல அவங்க அங்க இருந்து வேகமா காரை பார்க்காம திருப்புவாங்க. ஒரு பெரிய வண்டி வந்து இடிச்சு இவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு போஸ்டர் ஒட்டி கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை தேடி இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. இப்ப வந்த ப்ரூஃபையும் ஏன் மேடம் தூக்கி போட்டீங்க, உங்களுக்கு எதனா ஆப்ஷன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டா, வழக்கம் போலதான் யாருன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு குப்பை ப்ரூஃப் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி. சரி வேண்டாம், அதை பத்தி நம்ம இப்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப காமிக்கிறவங்க ஹீரோனோட அம்மா. இவங்க கிட்ட எப்பயுமே ஒரு சேல்ஸ் பர்சன் வருவாங்க. இப்பயும் அவங்க வந்திருக்காங்க. அவங்க அம்மா இல்லம்மா எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே வேண்டாடாமா, நீ போயிட்டு வாங்குறாங்க. ஐயோ காஸ்மெட்டிக்ஸ்க்காக வரல, ஃப்ரீயா எங்க ஆபீஸ்ல இருந்து சில பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி விட சொல்லிருக்காங்க, ஃப்ரீ தான், ரொம்ப லக்ஸரியா இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கன்னதும் அவங்க அம்மா அந்த டிராப்ல விழுந்துட்டாங்க. சரி ஓகேன்னு அவங்க ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வந்தவ அங்க சீப்ல இருக்க முடி பிளஸ் அங்க இருக்க 2 பிரஷையுமே எடுத்துக்கிட்டா. அந்த ஃபேஷியலை முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்க ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சின்னு 3 பேர் இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்து பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டா ரிலேட்டிவான்னு தெரியல, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட இந்த ஃப்ரீ ஃபேஷியலை பத்தி சொன்னதும் எனக்கும் பண்ணி விடுன்னு கேக்குறாங்க. அந்த லேடியோ இல்ல நீங்கெல்லாம் பண்ண முடியாது, இந்த ஏரியால உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன்னு சொன்னது. அவங்க சரி ஓகே உங்களோட மேனேஜர் நம்பர் கொடுங்கன்னு அவங்க கிட்ட கேக்குறேன்னு அந்த லேடி பதறிட்டு இல்ல இல்ல எதுக்கு அவங்க கிட்டலாம் போயிட்டு, நானே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து ஃபேஷியல் பண்ணி விடுறேன் நம்பரும் கொடுத்துட்டாங்கன்னு கிளம்பிட்டு ஹீரோயின் அப்பா ஒரு கெஃபேல குப்பெல்லாம் கிளீன் பண்றது டேபிள்லாம் கிளீன் பண்றது மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்க என்னன்னா அவங்க அம்மா கூட வர அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை பார்த்து பொறாமப்பட்டு இருக்காங்க. நீ எல்லாம் லக்கி, நான் அன்னைக்கு மட்டும் அந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போகாம இருந்தா என் வாழ்க்கை இந்த அளவுக்கு நாசமா போயிருக்காது, கொஞ்சம் நல்ல ஹஸ்பண்டியாச்சும் கெட்டி இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் பக்கத்துல இருக்க ஆண்டியே கேக்குது, என்ன பேசிட்டு இருக்க நீ, அவர் அப்ப வசதியா தானே இருந்தாரு, ஏதோ போதாத காலம், உங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி நீங்க இந்த நிலைமைக்கு வசதியே இல்லாம ஆகிருக்கீங்க, இதுக்காக நீ அவரை குத்தம் குறை சொல்லி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போதே அந்த மனுஷன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலுமே அவங்க அம்மாக்கு பிடிச்ச ஒரு ரைஸ் கிராக்கர்ஸ் இருக்கு, அதை வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அதை கூட அவங்க அம்மா ஏளனமா தான் பாக்குறாங்க. அவங்க அப்பா வேர்த்து விறுவிறுக்க வந்திருக்கவே அந்த ஆன்ட்டி கேக்குறாங்க, நீங்க மேனேஜர் லெவல்ல தானே வேலை பாக்குறீங்க, அந்த இடத்துல ஏசி கூடவா இல்லன்னு. அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு நார்மல் வேலையை பாக்குறது இவங்க கிட்ட சொன்னா எங்க இருந்து ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படிங்கறதுக்காக மேனேஜர் மாதிரி ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்காரு. இப்பயும் என்னத்தையோ சொல்லி சமாளிச்சு அவங்களை அங்க இருந்து கூட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோயின் ட்ரெஸ்ல அடிக்கிற ஸ்மெல் தாங்க முடியாம அவங்களோட ஹெட் சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்புன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. இவளும் வீட்டு பக்கத்துல இருக்க கடை வாசல்ல உட்காந்து குடிச்சிட்டு கிடப்பா. அவங்க தங்கச்சி வந்து கேக்குறா, ஏடி என்னடி அதிசயமா இருக்கு, சீக்கிரம் உன்னை பார்க்கவே முடியாது, இவ்வளவு ஏர்லியரா கிளம்பிருக்க, என்ன விஷயம்னு கேட்டதுக்கு இவளும் குப்பை தொட்டியில தேடி பொறுக்குன, அதுல இருந்து கெட்டு போன பால் மேல ஃபுல்லா கொட்டிட்டு அதனால யாராலையும் அங்க இருக்க முடியல போல, அதான் என்ன சீக்கிரமா அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னது. அவங்க தங்கச்சி, ஏண்டி பைத்தியமா நீ, பக்கத்துல கூட நிக்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு, வீட்டுக்கு போய் குளிச்சிருக்கலாம்ல, டைரக்டா குடிக்குவா வருவ குடிகாரின்னு திட்டிட்டு இருப்பா. ஹீரோயினோ என்ன விடு, அந்த ஆள் கிட்ட பிரெட்டோட ரெசிபி கத்துக்கிறேன் நீயும் நெதம் போய் வாங்கிட்டு தான் இருக்க, ஆனா அவனும் சொல்லி தர மாதிரியே தெரியல, நீ டென்டிஸ்ட் கிட்ட வேலை பார்த்தவ தானே, அதுக்காகவே படிச்சிருக்க வேற, அதையும் வேஸ்ட் பண்ற, மறுபடியும் அந்த வேலைக்கே போகலாம்லன்னா அவங்க தங்கச்சிக்கு அதுல விருப்பமே இல்ல. அந்த ஆள் கிட்ட எப்படின்னா பிரெட் செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு தனக்குன்னு சொந்தமா ஒரு கெஃபே வைக்கணும் அப்படிங்கறது தான் இவளோட ட்ரீமா இருக்கு. கூடவே இவளோட கிரஷ பத்தியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படியே வாங்குற பார்ட் டைம் ஜாபோட சம்பளத்தையும் பிரெட் வாங்கி தின்னே அழிச்சிட்டு கிடக்க, உன் அக்கௌண்ட்ல காசு இருக்கா, நாளை பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா உன்கிட்ட காசு
இல்லையா, அவன் எப்படி கல்யாணம் பண்ண ஒத்துப்பான் அப்படின்னு ஹீரோயின் கேட்டதோ கல்யாணங்கிற வார்த்தையை சொன்னதுமே இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ நினைக்கிறியாக்கா என்னோட கிரஷ் என்ன கட்டிப்பான்னு கண்டிப்பா உனக்கு தோணுதானதுக்கு கட்டி கிழிச்சான். எண்ணி 100 ரூபாய் கூட அக்கௌண்ட்ல கிடையாது. இதுல இவளுக்கு அவனை கல்யாணம் வேற பண்ணணுமா. ஏண்டி அவன்கிட்ட போய் ப்ரப்போஸே பண்ண மாட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடான்னு இதுல எங்கடி கல்யாணம் காட்சியெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தனே, சரி இதையாச்சும் கொண்டு போய் கொடுன்னு அதையாச்சும் கொடுத்தியானா. இல்ல நான் அதை படிச்சு நல்ல மனப்பாடம் பண்ணிட்டேன், ஆனா அவங்கிட்ட சொல்றதுக்கு தான் எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது யாரோ ஒருத்தர் மறைஞ்சிருந்து போட்டோ எடுக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தங்கச்சி கறி சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் பிரஷ் பண்ணிட்டு வரேன்னு போய் தேடி பாக்குறேன், அந்த பிரஷ காணோம். அவங்க அம்மா கிட்டயும் கேக்குறா, என்னம்மா எங்கிட்டாச்சும் தூக்கி போட்டீங்களான்னு. அவங்க அம்மா இல்லடி நான் காலையில கூட பார்த்தேன், இங்கதான் இருந்துச்சு. அது எப்படி கரெக்டா இந்த 2 பிரஷ் மட்டும் காணாம போயிருக்கும், என்ன ஆகிருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க மத்த யாருக்குமே பெருசா டவுட் வரல. அவங்க அம்மாக்குமே அந்த ஃபேஷியல் பண்ணிட்டு போன லேடி மேலேயும் டவுட் வரல. ஹீரோயின் அண்ணன் ஒரு இன்ட்ரோவர்ட், யார்கிட்டயும் பெருசா பேச கூட மாட்டா, சொந்த குடும்பத்திலே பெருசா பேச மாட்டா. இப்ப கூட அவங்க அப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நைட் வீட்டுக்கு வான்னு சொல்லவே தான் வீட்டுக்கே வந்திருக்கான். எதை பத்தியும் கவலைப்படாம இப்பயும் அதுதான் கேக்குறான். அப்பா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, என்ன சீக்கிரம் சொல்லுங்கன்னு. அவங்க அப்பாவும் இப்ப நான் பாக்குற கம்பெனில வேற ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, அந்த இடத்துக்கு என்ன போக சொல்றாங்க, நான் போகட்டுமானதுக்கு அவங்க அம்மா ஆமா பெருசா சம்பளம் கொடுத்து கிழிக்கிறாங்க, இப்பயே கம்மியா தானே கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு இங்கிட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க, உங்களுக்குன்னு தனியா செலவழிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா எல்லா செலவும் அவங்களே பாத்துப்பாங்க, கொடுக்க வேண்டிய சம்பளமும் கரெக்டா வந்துரும், அதை சொல்றதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் எல்லாரையும். அவங்க அண்ணன் சரி ஓகே அவ்வளவுதானே நான் கிளம்புறேங்கிறான். அவங்க அப்பா டே என்னடா 1 மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்க கூட எல்லாம் சாப்பிடணும்னு கொஞ்ச நேரம் கூட உட்காராம கிளம்புறேன்னு இருக்க, உட்காரேண்டான்னு கேக்குறாரு. ஹீரோயின் தங்கச்சி ஆமா உட்காந்து இழுச்சு இழுச்சு பேசிட்டு தானே போறான், அவன் இருந்து மட்டும் இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு கிண்டல் பண்றா. அவங்க அப்பா என் புள்ள என் பக்கத்திலே இருக்கான், அவனை பார்த்துட்டே இருந்தாலே எனக்கு போதும்னு சொல்லி ரொம்ப கியூட்டான ஒரு அப்பாவா தான் இருக்காரு. ஹீரோயினும் பாவம் ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா. போறவரவங்க எல்லாருக்கான வேலை இவ தானே பாக்குறா. காலையிலயும் சீக்கிரமே வந்து அங்க இருக்க அம்புட்டு பேருக்கும் காஃபி டீன்னு கலந்து கொடுக்கறது தான் இவளோட மெயின் வேலையாவே இருக்கு. இன்னொரு ஹெட் இருக்காரு, அந்த ஹெட் அவர் பொண்ணு கிட்ட போன்ல கத்திட்டு இருக்காரு, இப்ப சொன்னா நான் எப்படி வந்து கூப்பிட முடியும், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அது இருக்குன்னு. மத்த எல்லா ஸ்டாஃபும் ஒளிஞ்சுக்கிறாங்க, ஹீரோயின் உட்பட நம்மள கூப்பிட கூடாதுன்னு. ஆனா கரெக்டா ஹீரோயின் பேர் தான் இவங்களுக்கு அசால்ட்டா வருது. கொஞ்சம் போயிட்டு என் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. இவ சார் 7 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போயே ஆகணும், ஆல்ரெடி நான் பெர்மிஷனுக்கு கூட அப்ளை பண்ணி ஓகே ஆகிட்டு என்னால போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் வர முடியாது அப்படிங்கிறா. அவரு சரி ஓகே என் காரையும் நீயே கொண்டு போயிடு, நாளைக்கு வேலைக்கு வரும்போது ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் அந்த காரை எடுத்துட்டு அவங்க பொண்ணு கூட்டிட்டும் வரா. அந்த பொண்ணு கிட்ட உங்க அப்பா என்ன பெர்மனன்ட் ஆக்குறத பத்தி எதனா சொன்னாரா, உங்ககிட்ட எதனா பேசிருப்பாருன்னு ஹீரோயின் ஆசையா கேட்டா. அந்த பொண்ணு எங்க அப்பா எதுவும் சொல்லல, எங்க அம்மா தான் சொன்னாங்க, இப்பயே நல்லா படிச்சுக்கோ, நாளை பின்ன படிக்கலனா இது மாதிரிதான் நீ ஒரு ஆளா வந்து நிக்க வேண்டியது வரும், உன் தலையெழுத்து அந்த அளவுக்கு மோசமாகாம பாத்துக்கோன்னு சொன்னாங்கன்னதோ. பாவம் ஹீரோயினுக்கு மனசே கஷ்டமா போச்சு, இந்த சிறுவண்டு கிட்ட எல்லாம் நம்ம பேச்சு வாங்குறமேனு. அந்த பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்திருக்கா. அதுல இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்க பிள்ளை பேரு ஏஜுன்னு, அந்த பிள்ளை கொஞ்சம் வசதியானவ, அந்த பிள்ளையை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்தே கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ள இவளை அனுப்பி வச்சா அந்த இட்டு கால் பண்றா, நீ எப்பமா கார் எடுத்துட்டு வருவன்னு. இவ சார் நீங்க நாளைக்கு தானே கொண்டு வந்து கொடுக்க சொன்னீங்க, நான் இப்ப வெளில ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்படிங்கிற. அவரு ஐயோ என் மாமியார் மண்டியை போட போறாமா, கொஞ்சம் சீக்கிரம் காரை கொண்டு வந்து கொடுங்கிறாரு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில வேற வழியே இல்ல, நான் போய் தான் ஆகணும்னு ஹீரோயினா அங்கிருந்து கிளம்பிட்டா. வர வழியெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, கால் பண்ணி எங்க இருக்க ஸ்பீடா வான்னவே ஒரு பதட்டத்துல ஹீரோயின் காரை ஏடகுடமா ஓட்டி ஹீரோவோட வண்டியில நல்லா இடிச்சு விட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. நின்னு சாரி கூட சொல்லாம. ஹீரோக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு, எப்படி சும்மா விடலாம், நின்னு சாரி கூட சொல்லாம போறா. இவளை மடக்கி பிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஹீரோவும் ஒரு கட்டத்துல அவளோட காருக்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டிட்டா. ஹீரோயின் சடனா பிரேக் போட்டாலும் ஒரு ஃபோர்ஸ்ல போய் நல்லா இடிச்சிட்டு இவ என்னமோ வந்து அவங்கிட்ட கத்திட்டு இருக்கா. ஏன் அறிவில்ல, கண்ணு பொறுதியில வச்சுட்டு வந்துட்டு இருக்கு, தெளிவா பார்த்து வர மாட்டியா, ஒழுங்கா உன்னோட இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணும், நம்பர் கொடுன்னு கேக்குறா. அவன் நீ கொஞ்சம் வா இங்கன்னு முன்னுக்குடி கூட்டு போயிட்டு காமிக்கிறான். என் காரை நீ தட்டிட்டு போயிட்டு நீ என்கிட்ட இன்சூரன்ஸ் கேக்குறியா, இப்பே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், அவங்க வந்து இதை டீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் கெஞ்சுரா, ப்ளீஸ் தயவு செஞ்சு போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவளோட ஹெட் கால் பண்றா. அவங்கிட்டயும் சொல்றா, நீங்க அவசரப்படுத்தினதுனால நான் ஒரு கார்ல இடிச்சு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு. அந்த விஷயத்த தங்கச்சிக்காரியோட கிரஷ் இவனை செகண்ட் ஹீரோன்னு பிக்ஸ் பண்ணிப்போம். அந்த பையன் பாக்குறான். ஹீரோயினை பார்த்ததுமே அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ். ஹீரோயின் இவனும் ஹை ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க போல. ஹீரோயின் கிட்ட வந்து ஜினா நீ எப்படி இருக்க, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நீ ஏன் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல, உன் நம்பருக்கு கால் பண்ணாலும் கனெக்ட் ஆகல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் பாட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். இவளும் இந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னோட நம்பரை நான் தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்துன்னு பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோ, ஏம்மா இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டு நீங்க பாட்டு என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க, இவன்
இவனுக்கு வேற சும்மா கால் வந்து என் நொயின்னு என் உயிரை எடுத்துட்டு கிடக்கு, கொஞ்சம் எடுத்து பேசிதான் தொலையன் அப்படின்னு அந்த கிரஷ் பையில திட்டுவேன். அவனும் போன் எடுக்கிறான். அவனோட பாஸ் உடனே வரணும், எமர்ஜென்சி வேலை இருக்குன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதனால அவனும் சரி ஓகே நீ என்னோட நம்பரை தொலைச்சிட்டல, நான் மறுபடியும் நம்பர் கொடுத்துட்டு போறேன், மறக்காம எனக்கு கால் பண்ணு, நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணு, இப்போதைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு எழுதிட்டே இருப்பான் ஈரன். ஐயோ போய் தொலைடா, ஏன்டா சாவடிக்கிற, நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு அவனை அனுப்பி வைக்கிறா. அப்பயும் போகாம ஹீரோ கிட்டே நின்று சொல்லிட்டு இருக்கான், இங்க பாருங்க நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு இன்சூரன்ஸும் இருக்கு, இப்படி போற வரவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க, என் ஃப்ரெண்ட் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோ கிட்ட என் மேலதான் நீங்க மிஸ்டேக்குன்னு சொல்றீங்க, சரி ஓகே இந்த ரிப்பேருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம அணுக வேண்டாம், நம்மளே இதை பேசி தீர்த்துக்கலாம், நான் உங்களுக்கு காசா வேணா கொடுத்துடுறேன் அப்படிங்கிறா. ஏன்னா அந்த பாஸ் சொல்லிட்டான் காசு பே பண்ண முடியாது, ஆல்ரெடி 2 வாட்டி இன்சூரன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் யூஸ் பண்ணா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதனால என்னோட வைஃப் திட்டுறா, நீயா இப்படின்னா சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவ தலையில கட்டி விட்டுட்டு இருக்கான். இவளோட சிச்சுவேஷனை ஃபுல்லா ஹீரோ கிட்ட எடுத்து சொல்றா, நான் ஒரு கம்பெனில கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா தான் வேலை பாக்குறேன், என்னோட பாஸோட வண்டி இது, இப்ப அந்த எடுபட்ட பையன் காசு பே பண்ண மாட்டேங்கிறான், அதனால கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நானே பே பண்றேன்னு. ஹீரோ நீ உண்மையாதான் சொல்றியா, அவனால பே பண்ண முடியும்னு நினைக்கிறியா, கிட்டத்தட்ட அந்த சின்ன பம்ப சரி பண்றதுக்கு 20,000 இருந்து $30,000 மேல ஆகும், உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கான்னு கேட்டது இவளுக்கு தூக்கி வரி போடுது. என்ன சொல்லி சமாளிச்சான்னு காமிக்கல. அந்த பாஸோட பொண்டாட்டி கிட்ட வண்டியை கொண்டு வந்து ஒப்படைக்கிறா. அந்த சிலுக்கு பாவம் இவளை பிடிச்சு கத்தி விட்டு அவ்வளோ ஒரு சாரி கூட சொல்லல, தெனாவட்டா வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இவ சார் என்னோட லைஃப் டைம்ல நீங்க சொல்ற அமௌண்ட் நான் பார்த்திருக்க கூட மாட்டேன், நான் எப்படி சார் அவ்வளவு பெரிய காசெல்லாம் ரெடி பண்ண முடியும், சத்தியமா என்கிட்ட இல்லன்னு கெஞ்சிருப்பா. ஹீரோ சரி உன் அக்கௌண்ட்ல எவ்வளவுதான் இருக்கு அதையாச்சும் சொல்லுன்னு கேட்டா, ஒரு $5,000 கிட்ட நான் சேர்த்து வச்சிருப்பேன், அதை வேணா கொடுக்கட்டுமான்னதோ இவனும் பட்டுன்னு ஓகேன்னுட்டான். இவ என்ன சார் ஃபுல் காசும் கேக்குறீங்க, கொஞ்சம் கூட குறைச்சல் வாங்கிக்க கூடாதா அப்படின்னதுக்கு, ஏமா 20,000 30,000 ஆகும்ன்ற, நீ 5,000 தான் இருக்குன்ற, சரி அதை கூடனா அதுக்கு கூட சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க, இதை உன்னை பார்க்கவும் பாவமா இருக்கவே தான் அந்த 5,000 கூட நான் ஒத்துக்கிட்டேன், உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த காசை கொடுத்துரு அப்படிங்கிறா. இவ நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு சாரின்னு அவ்வளோ நேரம் அவனுக்கு தேங்க்யூ சாரியே சொல்லிட்டு கிடக்கா. விழுந்து கட்டிட்டு இப்ப அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, மனசே பாரமா இருக்கு, ஏண்டா கடவுளே உனக்கு என் மேல இறக்கமே இல்லையா, இன்னும் எவ்வளவுதான் என் பொறுமையை நீ சோதிக்கலான்னு இருக்க, நான் அவ்வளோ கெஞ்சி தரம் தாழ்ந்து போறத பாக்குறதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம், இன்னும் எந்த எல்லைக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன்னு கடவுளை திட்டிட்டு அங்க இருந்து நொந்து போய் வர. இந்த தங்கச்சிக்காரி வர நடுவுல வந்துட்டு, அக்கா அந்த கெஃபே நாளைக்கு ஓபன் ஆக போகுது, அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன், இதுக்கு மேல யாரு இருக்கா, நான் அவனை பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதே, நான் என்னதான் பண்ணட்டோன்னு ஈரேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோ, இப்ப இந்த கதையை கேட்க நான் ரெடியா இல்ல, நான் எது வந்தாலும் அப்புறமா பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த கிரஷ் பையன் தான் ஹீரோயினுக்கு போன் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் மீட் பண்ணமே, என்ன எப்படி இருக்கேன்னு. இவளும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்க அப்புறமா பேசிட்டுமானதுக்கு, நாளைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மீட் பண்ணலாமான்னு கேக்குறேன். ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னாலுமே கம்பல் பண்ணி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்றான். ஹீரோயினும் ஓகேங்கிறா. தங்கச்சிக்காரி யாருக்கா, தெரிஞ்சவங்களா, உனக்கு ஒரு பையன் போன் பண்றானா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேக்குறா. அவளுக்கே தெரியாது போல. இவளும் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டுடி, அவனை பத்தி எதுக்கு, அவன் அப்பெல்லாம் ஒரு புள்ளியா இருந்தான், இப்ப கொஞ்சம் மாறி இருக்கானா என்னன்னு தெரியல, சரியான நசை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு தான் இருக்கா. ஹீரோட அம்மாக்கு காலங்காத்தால பார்சல் வந்திருக்குன்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அங்க திருடினாங்கல்ல அந்த 2 பிரஷ் தான் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த 2 பிரஷ்ல ஒரு பிரஷ் சேர்ந்த பொண்ணு தான் உங்களோட பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க அப்படின்னதும் இவங்க அம்மாக்கு அதுலயுமே நம்பிக்கை இல்ல. அந்த பாக்ஸே தூக்கி போட்டுறாங்க. கூடவே இவங்களுக்கு மெசேஜும் வருது, ஒரு கிளிப் பிளஸ் 2 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருக்க போட்டோ, வேற யாரும் இல்ல ஹீரோயினா அவங்க தங்கச்சியும் உட்கார்ந்து இருக்க போட்டோ தான். உடனே இவங்க பதட்டமா அங்க இருக்க டிராவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க கிட்ட அதே மாதிரி ஒரு கிளிப் இருந்திருக்கு. இவங்களுக்கும் இவங்க பொண்ணுக்கும் கடைசியா தொலைஞ்சு போறப்ப அந்த கிளிப் தான் வாங்கி 2 பேரும் மேட்சிங்கா போட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் இல்ல அவங்க தங்கச்சி 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்க பொண்ணா இருக்கணும். ஆனா ஹீரோயினோட அம்மா அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தான் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. தன்னோட குழந்தை காணாம போறதுக்கும் இவங்களுக்கு விபத்து ஏற்படுறதுக்கும் டைமிங் கரெக்டா இருந்திருக்கு. இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டாங்க. இவங்க கண்ணு முழிச்சு பாக்குற நேரம் அவங்க ஹஸ்பண்ட், ஏண்டி புள்ள எங்கடி, நீ மட்டும் என்னடி வந்திருக்கங்கிறாரு. இவங்களுக்கு அப்பதான் தூக்கி வாரி போடுது. அட பாவி, நீ தேடி கண்டுபிடிப்பன்னு பார்த்தா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, அப்ப நீங்க தேடலையா அப்படின்னதும் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய பெரிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாரையும் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க அந்த டைமண்ட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்ல 3 டைமண்ட் வந்திருக்கும். அது மட்டும் அந்த பாப்பா தொலைஞ்சு போன இடத்துல கிடைச்சிருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப அனுப்பி வச்ச போட்டோலயுமே அந்த 3 டைமண்ட் மட்டும் மிஸ் ஆகிதான் இருக்கு. அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது 2த்துல கண்டிப்பா ஒருத்தி தான் நம்மளோட பொண்ணா இருப்பான்னு. அதுக்கப்புறம் தான் மயக்க மட்டும் விழுந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பா இங்க இருந்து ரொம்ப நாள் அவங்க அம்மாவை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியூர்ல எங்கன்னா போய் இதே வேலை பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும்னு இவரு கிளம்புறாரு. ஹீரோயினோட தம்பி அண்ணா எல்லாரும் சேர்ந்துதான் அவரை கொண்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்ல விட்டு வராங்க. பிள்ளைங்களாம் ஒத்துமையா இருக்குங்கிற சந்தோஷத்தோடவே அந்த மனுஷன் அங்க இருந்து கிளம்ப தங்கச்சிக்காரி டைரக்டா
கரெக்டா அந்த பன்னு கடைக்கு வந்துட்டா. எதனா வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஆளுக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு. ஆனா அந்த கடைக்காரரு உனக்கு சலிப்பே தட்டாதா, ஒயாம இங்கிட்டே வந்து நின்னுட்டு இருக்க, அப்படி நான் வேலை கொடுத்தா சின்சியரா நீ பாப்பியா அப்படின்னு கேட்டதே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ என்ன வேலை செய்யணும் இப்பயே சொல்லுங்க, மாவு பேசணுமா, அதை பண்ணுமா இதை பண்ணுமான்னதுக்கு அதெல்லாம் கிடையாது, இங்க சேல்ஸ் கேர்ளுக்கு தான் ஆள் தேவைப்படுது, அதுக்காக மட்டும்தான் நான் வேலைக்கு எடுக்கிறேன். சும்மா பன்னு ரெசிபி எல்லாம் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாம போயிட்டு 1 மந்த் அங்க டெலிவரி கேர்ள் வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னதும் இவளும் ஜாலியா அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அம்மாவோட அசிஸ்டன்ட் ஹீரோட அப்பா கால் பண்ணி சொல்றாங்க, உங்க வைஃப் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கொஞ்சம் வர முடியுமான்னு. அவருக்கு எப்ப அந்த குழந்தை தொலைஞ்சுதோ அதுல இருந்து பெருசா இவங்க மேல நாட்டமே இல்ல, ஒரு வித கோவம் தான் இருக்கு, அதனால இப்பயுமே நான் வரல, நீங்களே எது வந்தாலும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. இவங்க அதை கேள்விப்பட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அந்த ஆள் இப்படிதானே எனக்கு அப்பயே தெரியும், அவங்கிட்ட நீ எதுக்கு சொல்ற, நான் வீட்டுல விழுந்து கிடந்தப்ப பக்கத்துல இருந்த நிறைய ப்ரூஃப் நீ பாத்திருப்ப, இப்போதைக்கு எனக்கு இருக்க முதல் கடமை என்னோட பொண்ணு எப்படின்னா நான் காப்பாத்தணும், அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்து ரிசல்ட் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயின் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டான கிரஷ் பையில பார்க்க வந்திருக்கா. அவனும் இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை முன்கூட்டியே ஆர்டர் பண்ணி வச்சுட்டான். சும்மா என்னன்னா என்ன லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேச்சுவாக்குல ஹீரோயின் இப்போ வரைக்கும் நான் கான்ட்ராக்ட் ஒர்க்கரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், மேபி இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நான் பெர்மனன்ட் ஸ்டாஃபா கூட ஆகுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவனும் இவளுக்கு விஷ் பண்றான். கூடவே அவனோட கார்டையும் கொடுக்குறா, சாயந்தரம் இந்த இடத்துக்கு மறக்காம வந்துரு, நானும் இப்பதான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன், அதுக்கு நீ எனக்கு விஷ் பண்ணல அப்படின்னு அந்த கஃபேவோட ஃபுல் இன்டீரியர் வேலை இவன் தான் பாத்திருக்கான், அதை பத்தி தான் சொல்றான். இவளும் சரி ஓகேன்னு ஆபீஸ்க்கு வந்துட்டா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரிசல்ட் ஹீரோயினுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில. பார்த்தா ப்ரீவியஸா பார்த்தோம்ல, இவ எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஒரு கெஃபேல மீட் பண்ணிருப்பாளே, அங்க வெள்ளை சட்டை போட்டு ஒரு சிலுக்கு, அந்த சிலுக்கு வந்து நிக்குது. அவ ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவள, ஒரு பெரிய இடத்துல வர படிச்சிருக்கலாம், அதனால டைரக்ட் ரெக்கமெண்டேஷன்ல ஹீரோயினுக்கு வர வேண்டிய அந்த வேலை இந்த பிள்ளைக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான், ஹீரோயின்லாம் திகைச்சு போயிட்டா. இதுக்காக தான் இத்தனை வருஷம் நாய் படாத பாடு பட்டிருக்கா, இப்ப என்னன்னா அசால்ட்டா இதுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா ஹீரோயின் நெக்கலா வேற ஒரு பார்வை பார்த்துட்டு போகுது. அந்த பாஸும் கேஷுவலா சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக 2 வருஷம் மாடா உழைச்சிருப்பீங்க, ஆனா இது மேல எடுத்த உத்தரவு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில போயிட்டாரு. ஹீரோயின் இதை விட்டு கொடுக்கறதா இல்ல. வெளில வந்து அவகிட்ட கேக்குறா, ஏடி சிலுக்கு உனக்கு தெரியும்ல நம்ம மீட் அப்பயே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, உன் கம்பெனில தான் உனக்கு வர வேண்டிய வேலை தான் எனக்கு வரப்போகுது, நீ ஏன் சொல்லலன்னு கேட்டா, இல்ல எனக்கு சொல்லணும்னு தோணல, நான் சொல்லல, ஏன்னா உன்னோட மூஞ்சில இப்ப வந்துச்சுல ஒரு ரியாக்ஷன், அதை பார்க்கணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன தெரியுமா காண்டாச்சு, நீ எல்லாம் என் கால் தூசுக்கு பேர மாட்ட, உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா உனக்கு இருக்கு பாரு ஒரு கர்வம், என்கிட்ட எல்லாமே கிடைக்கும், நான் கடைசி வரைக்கும் யார் கையும் ஏந்தி நிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திமிரு, அத காலேஜ்ல இருந்தே உடைக்கணும்னு எனக்கு அவ்வளவு பெரிய ஆசை. ஒரு வாட்டி டூர் வர்றதுக்கு உன்கிட்ட காசு இல்ல, நான் காசு கொடுக்குவான்னு கேட்டா நீ எனக்கு கொடுத்தாலும் அது உன்னோட காசு இல்ல உங்க அப்பாவோட காசுங்கிற, காசு வருதேன்னு சொல்லி சந்தோஷப்படல, அவ்வளவு திமிரா பேசினல, அதுக்காக தான் உன்னை இப்படி செதைச்சு பாக்கணுங்கிற ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறா ஹீரோயின். ஏண்டி எனக்கு காசு வேணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட கேட்கல, அந்த ஒரு காரணத்துக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி நீ என்ன பழி வாங்கியிருக்க அப்படிதானே. ஆமா, மத்தவங்கள மாதிரி நீயும் என்கிட்ட எல்லாத்துக்கும் கெஞ்சிட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காது, இப்ப கூட ஒண்ணுமே இல்ல, என் கெத்த காமிக்கிறதுக்காக தான் உன்னோட இடத்துக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டிய இடத்துக்கு எந்த கஷ்டமும் படாம அசால்ட்டா வந்து நிக்கிறேன். நான் நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்ணப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தா மட்டும் எதனா மாத்திருக்க முடியுமா என்ன, 2 நாளுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது இப்ப தெரிஞ்சிருக்கு, அப்படி எடுத்துக்க வேண்டியதானதும் ஹீரோயின் என்னடி சொல்லிட்டு இருக்க நீ, நான் உன்கிட்ட கெஞ்சு கேட்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னோட இத்தனை வருஷம் உழைப்ப அசால்ட்டா நீ தட்டி பறிச்சுக்கணும்னு நினைக்கிற, ஏன் எப்பயுமே ஏழையா இருக்கவங்க பணக்காரங்க காலை பிடிச்சுதான் வாழணுமா என்ன, இந்த இடம் இல்லைன்னா எத்தனையோ இடங்களுக்கு கிடைக்கும், நான் கேட்டிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்பனா, இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் வேற கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பேன், இப்பயும் ஒன்னும் கேட்டு போல, நீ கெஞ்சு கேட்டினா வேணா நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னது ஹீரோனா கெஞ்சணும்ல, உன்ன மாதிரி கேவலமானவளுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாதான் நல்லா புரியும்னு நினைக்கிறேன்னு போலுச்சுன்னு ஒரு குத்து மூக்குல, மூக்கு உடஞ்சே போச்சு அதுக்கு, அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகாம பயங்கரமா போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. 2 பேரும் அடிச்சுக்கவே ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த ஆக்கல போவான், இதை பார்த்து காண்டானவன் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி 2 பேரையும் புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. என்ன பிரச்சனைன்னு விசாரிக்காம ஹீரோயினையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்ப 2 பேரும் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா ஹீரோயினுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த அம்மாக்கு லைஃபே கேள்விக்குறி ஆகிடும், இப்ப போகணும்னு நினைக்கிற அந்த வேலைக்கு எல்லாம் போக முடியாதுல்ல, அதனால குடும்ப கௌரவம் கேட்டுரும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. போலீஸ்காரரே சொல்றாரு, இல்லம்மா 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்றீங்க, ஆனா அந்த பொண்ணை பாரு கிழிஞ்ச கோணி மாதிரி உட்காந்து கிடக்கு, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் அதிகமா கிடைக்கும் ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இப்படி பார்ஷாலிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பத்தி நான் எல்லா குரூப்லயும் போட வேண்டியது வரும், சோசியல் மீடியால நான் ஷேர் பண்ணுவேன், சண்டை போட்டுக்கிட்டது 2 பேரும் 2 பேருக்குமே ரத்த கலரியில தான் உட்கார்ந்து இருக்கும், அப்ப 2 பேருமே தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், இவ எவ்வளவு கேவலமானவங்கிறதுக்கு என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு, நான் எங்களோட ஸ்கூல் குரூப்ல விட்டு
உட்பட நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னதுமே அதுக்கு லைட்டா பயம் வந்துருச்சு. ஏண்டி என்னடி நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நீ தானே எல்லாத்தையும் பண்ண, நீ இந்த பிரச்சனையை சரி கட்டுறது கூட ரெடியா இல்ல, அப்ப நான் என்ன பண்ண முடியும், இதுதானே ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேக்குறா. ஈரனா பண்ணு, சொல்யூஷன் இல்லன்னு யாருமே சொல்லலி, ஆல்ரெடி என் மேல ஒரு கேஸ் குடுக்குற, அப்ப இன்னொரு கேஸ் வாங்குறதுல எந்த தப்பும் இல்ல, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தான் தலைவலியை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த சிலுக்கோட அப்பா வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்கவே இவ மேல எந்த பிரஸ்டாஜஸும் கொடுக்காம ரெண்டு பேரையும் சேர்த்தே வெளில கூட்டு வந்துட்டாரு. ஈரன் கிட்ட அவர் மன்னிப்பு கேக்குறாரு. அந்த சிலுக்கையும் பிடிச்சு திட்டி விடுறாரு. கேவலமா இல்ல, ஒரு சொந்த ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளவு சீப்பா யாருன்னா நடந்துப்பாங்களா, என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே அவமானமா இருக்கு, நீயும் இந்த அளவுக்கு அடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லமா, ஆனா நீயும் தப்பு பண்ணிட்ட, உனக்கும் ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் அதை பாரு, நீ எந்த இடத்துக்கு போனாலும் நம்மள கீழே தள்ளி விட்டு மேல வர்றதுக்குன்னு எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுவாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சது நடக்குது, கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம கைகலப்பு தான் சரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா உன் லைஃப் தாமா பாதிக்கப்படும், கொஞ்சம் பொறுமையா இருந்து பழகி கொடாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள அங்கிருந்து கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோயினும் ஸ்கூல்ல இப்படிதான் பிரச்சனை பண்றப்ப அவங்க அப்பா வந்து இவளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பாரு. வசதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தப்ப இவங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. இப்ப எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா இப்ப வந்திருக்க வேலையும் ஈஸி ஒன்னும் கிடையாது, பயங்கர டிஃபிகல்ட்டா இருக்கும், நீங்க தான் உங்க உயிரை பாத்துக்கணும், அப்புறம் எதுக்கும் எங்களை குறை சொல்லாதீங்கன்னு மேஸ்திரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவங்க அப்பா ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சான்னு கேட்கறதுக்காக கால் பண்றாரு. ஆனா இவ போனே எடுக்காம அப்படியே குடியே முழுகி போன மாதிரி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கா. தங்கச்சிக்காரி ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனா அவன் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான். தங்கச்சிக்காரி ராத்திரி வரைக்கும் அந்த கெஃபேலே உட்காந்து கிடக்கா. காஃபி குடிச்சிட்டு எப்படின்னா அவன்கிட்ட பேசிடலான்னு. கடைசியா தான் ஞாபகம் வருது, தன்னோட அக்காக்கு வேலை கிடைச்சிருந்தா அவ போன் பண்ணிருப்பா, அப்ப பண்ணலன்னா என்ன அர்த்தம், அவளுக்கு வேலை கிடைக்கல போலன்னு சொல்லி குடிச்சு காஃபிக்குள்ள பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாப்பா. கடைசியா ஒரு வாட்டி நம்பராச்சும் கொடுத்துட்டு போவேன்னு அவன் போனை வாங்கி நம்பர் டைப் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடிட்டா. எல்லாரும் ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் முகத்துல காயமா இருக்கவே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. எல்லாரும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. டைரக்டா அவங்க அம்மாவை பார்க்க வந்துட்டு அது வந்துமான்னு இழுப்பா. அவங்க அம்மா வேலை கிடைக்கலையா, பரவாயில்ல விடு, வேற வேலை கிடைக்கிறப்ப பாத்துக்கலாங்கிறாங்க. இவ இல்லம்மா என்ன வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்களா, பெர்மனன்ட் ஜாபாவே இருந்தாலும் உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால போக முடியுமா, அதனாலதான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சமாளிச்சுட்டா. வெளில வரப்ப அவங்க அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கு, உன்னோட பேக் எங்க, என்ன ஒரு மார்க்கமா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். இவ இல்லனா எனக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சானுங்க, அதனால கொஞ்சம் எக்கு தப்பா குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் இப்படி இருக்கேன், சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மாடி கோடிட்டா. ஆனா தங்கச்சி மாடி கோடி வந்து அவளோட மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டா. யார்கிட்ட சண்டை போட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிப்பா. நான் தான் சொன்னல கீழே விழுந்துட்டேன்னு, ஒன்னும் இல்ல நாளைக்கு சரியாகிடும், கொஞ்சம் சைலண்டா இருந்துட்டு அங்கிருந்து எழுந்து ஓடிட்டா. அவங்க அப்பா ஒரு பக்கம் பொண்ணுக்கு வேலை கிடைக்கலங்கிற கவலையில எக்கு தப்பா குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் தான் வந்திருக்கா. ஆனா அவளோட கார்டெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. வாசல்ல அவளோட எல்லாத்தையும் பேக் பண்ணி இதோட கிளம்புமான்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளவு மாடு மாதிரி உழைச்சிருப்பா. ஒரு வார்த்தை கூப்பிட்டு யாருன்னா பேசி ஈசி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கலாம். இப்படி பண்ணிட்டானுங்களே தான் அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதுல ஒருத்தர் இவங்களோட பொண்ணு அப்படிங்கறது ப்ரூஃப் ஆகிட்டு கரெக்டா அண்ணன் இடத்துக்குன்னு பார்த்தா அதை அனுப்பி வச்சவங்க கிட்ட இருந்து போன் காலும் வருது. நான் தான் உங்களுக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு சொன்னதுமே அவங்க அம்மா சரி ஓகே உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேடியோ குஷியில ஒரு $1 மில்லியன் போதும், 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் போட்டிருந்தீங்க, இப்ப எப்படியோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 1 மில்லியன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்னதுக்கு என் பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கா சேஃபா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சா போதும், நான் உனக்கு யோசிக்காம 2 பில்லியனே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது இந்த லேடி சந்தோஷத்துல சரி கேஷா ரெடி பண்ணி வைங்க, நீங்க எனக்கு கொடுத்ததும் நானும் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றா. அவங்களும் 1 ஹவர்ல கரெக்டா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. 1 ஹவருக்கு அப்புறமா அந்த லேடிக்கு காசை கொடுத்ததும் அவளும் அட்ரஸ் அனுப்பி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. வீட்டுக்கு போய் ஜாலியா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது அவங்க அம்மா எப்படியோ உஷாரா அந்த பேங்க்ல இருந்து இவங்களை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தைய கடத்தினது இவதான் அப்படின்னு கேக்குறாங்க. இவ இல்ல மேடம் காசுக்காக அப்ப வேற ஒருத்தங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இது, அதை நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஆனா நான் உங்க குழந்தைய கடத்தல, தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுரா. அவங்க அம்மா நம்பர் தான் இல்ல, உண்மையை சொன்னா உயிர் தப்பிப்பன்னு மிரட்டினதும் எல்லாரையும் வெளியில அமிச்சிட்டு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்றேன் என்னன்னு தெரியல. அவங்க அம்மாவும் வெளியில வந்துட்டு ஹீரோயின் ஃபேமிலியை பத்தி எல்லாம் கொஞ்சம் விசாரிக்க சொல்றாங்க. ஹீரோ ஒரு புறம் ஹீரோயினுக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிருக்கான். ஹீரோயின் குளிக்கலான்னு அங்கிருந்து எழுந்து போயிருப்பா. அவங்க தங்கச்சி இப்பதான் அவளோட போனை ஆன் பண்ணி செக் பண்றா. அதுல அந்த வாய்ஸ் மெயில் வந்திருக்கு, நாளைக்கு மட்டும் 5000 இந்த இடத்துல கொண்டு வந்து குடுக்கலனா அதுக்கப்புறம் பாத்துக்கோ நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. இவ எங்க அக்காவே பிளாக்மெயில் பண்றவன சும்மா விடலாமா, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி அந்த போன்ல இருக்க ஸ்டிக்கர் எல்லாம் மட்டும் மாத்தி இவ போன்ல ஒட்டிக்கிறா. எப்படி ஹீரோயின் சுவிட்ச் ஆஃப் தானே பண்ணி வச்சிருக்கான்னு. ஹீரோக்கு நான் காசு கொண்டு வரேன்னு மெசேஜ் அனுப்புவேன். அந்த நம்பிக்கையில அவனும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ வந்து கண்டுபிடிச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறா. எங்க அக்காவை பிளாக்மெயில் பண்றல ஹீரோ சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு விடுறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுமா அவங்க அக்காவோட காசை கொடுக்க சொல்லி நான் இதுக்குதான் கேட்டுட்டு இருக்கேன். குடும்பமே ஸ்கேமர்ஸா இருப்பீங்களான்னதுக்கு இவ மன்னிச்சிருங்க அவளுக்கு வேலை போயிடுச்சு, பாவம் நிறைய மன உளைச்சல்ல இருக்கா,
அதனால கூடி மறந்துருப்பாளோ என்னமோ, எப்படின்னா நான் சீக்கிரம் அந்த காசை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இவ அவளோட வேலைக்கு வந்துட்டா. அவங்க அம்மா மறைஞ்சிருந்து 2 பொண்ணுங்களும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துல எது இவங்க பொண்ணுங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சரி ஈரன் அம்மா கிட்டே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுப்பமேனு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டா ஸ்டார்டிங்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல எல்லா ப்ரூஃபுமே சாலிடா வந்து நிக்கவே அதுக்கு மேலே அவங்க அம்மாவால சமாளிக்க முடியல. ஆமா உண்மைதான், ஈரன் தான் உங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா காண்டாய் கத்திட்டு இருக்காங்க. இந்த ஊர் முழுக்க நாங்க சல்லடை போட்டு தேடணும், என் பொண்ணு எங்கன்னா இருந்தானா கூட்டு வந்து குடுங்க குடுங்கன்னு. அப்பெல்லாம் உனக்கு இறக்கமே வரலையா, எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணு அப்படின்னு கேட்டுதான் அவங்க அவங்களோட பிளாஷ்பேக்க சொல்றாங்க. குழந்தைங்களை மார்க்கெட்டுக்கு கூட்டு போனவங்க சுத்தமா கவனிக்காம ஒரு பிள்ளைய மட்டும் கையை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு பிள்ளைய கையை பிடிக்காம விட்டுட்டாங்க. அந்த குழந்தை ரோட்டுக்கா ஓடவே ஒரு வண்டி இடிச்சு அந்த குழந்தை ஸ்பாட்ல இறந்து போயிட்டு இவங்க குழந்தைய அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில தான் ஈரேனுமே ஒரு பாலத்துக்கு அடியில உட்காந்துட்டு இருந்திருக்கா. ஐயோ நம்மளுக்கு கடவுள் ஒரு குழந்தைய பறிச்சது இன்னொரு குழந்தைய கொடுத்திருக்காரு போலங்கிற நம்பிக்கையில இவங்க பாட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சிருக்காங்க, எதனா குழந்தை மிஸ் ஆகிருக்க மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு. அவங்களும் அப்படிலாம் இல்லன்னு சொல்லவே இவங்க ஃபேமிலியும் பிசினஸ் விஷயமா துபாய்க்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. நம்ம குழந்தை மாதிரியே இருக்கு, நம்ம குழந்தை ஏஜ் தான் இருக்கும், எதுக்கு மாத்தி நம்ம எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டுன்னு அந்த குழந்தை இறந்துச்சு இல்லையா, அதை கூட ரிஜிஸ்டர் பண்ணாம அவளோட பாஸ்போர்ட்ல இவளை கூட்டிட்டு துபாய்க்கும் இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் வரவே யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவும் கிடையாது. இவங்க அம்மா அடி பாவி, உன் செத்து போன பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லையாடி, உன் பிள்ளை காணாம போச்சுன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீ என் பிள்ளையவா சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அம்மா கறி நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அப்ப நீ ஏன் உன் பிள்ளைய தொலைச்ச, அந்த மலை மேட்ல அந்த பிள்ளைய எத்தனை பூச்சி கடிச்சதோ, ஒரு வாய் சோறு கூட இறங்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்துச்சு, நான் தூக்குனதும் பாசமா அம்மான்னு என்ன அணைச்சுக்குச்சு, அப்பேற்பட்ட பிள்ளைய நான் அப்படியே விட்டுட்டு வர முடியும்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா என் குழந்தை யாரோ ஒருத்தர் கடத்தி இருக்காங்க, நானும் அங்க விட்டுட்டு வரல, நடந்தது எல்லாமே நடந்துட்டு போகுது, ஆனா இப்ப என் புள்ள கிட்ட நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா அது எப்படி சொல்ல முடியும்னதுக்கு நான் சொன்னா என் பொண்ணு ரொம்ப பெரிய ஷாக்ல விழுவா, ஆனா நீ தான் இப்ப சொல்லி ஆகணும், இதுக்கு மேலேயும் என் பிள்ளை இங்க இருந்து கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன், நீயே சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மா கூட எப்பயுமே இருக்க அந்த ஆன்டி வேற கேட்டுச்சா வந்து நயனு கேட்டுட்டே இருக்கு, நீ இப்ப என்ன பண்ண போற, உன் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாரு, உன் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பே, இப்ப தூக்கி கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு. ஐயோ நானே மண்டை காய்ச்சல இருக்கு, இன்னும் சாகடிக்காதுன்னு திட்டி விட்டு அங்க எழுந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் ஈரனோட நினைப்பாவே இருக்கு, வேற நல்ல வேலை கிடைக்கலன்னு அவளும் ஒரு பார்ட் டைம் ஜாப பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு வேற அவங்க அம்மா சொல்லிருப்பாங்களா. அவளுக்கு கால் பண்ணா தங்கச்சி கறி தான் போன் எடுக்கிறா, அவ மாத்தி வச்சதுனால அவங்க அப்பா நானே எமர்ஜென்சியா அவகிட்ட பேசணும்னு பண்ண நீ எடுக்கிற, சரி நான் அவகிட்ட பேசிக்கிறேன் வெய் போன்னு கட் பண்ணி விட்டாரு. இவளோட கிரஷ் கால் பண்ணுவானா, நம்பர் வர கொடுத்துட்டு வந்திருக்கமே ஆசையா போனை பாத்துட்டு இருக்க. அந்த பேக்கரி ஓனர் என்ன காலங்கள்ல இருந்து போனையே பாத்துட்டு இருக்க, யார் கால்க்குனா வெயிட் பண்றியானதுக்கு என்னோட கிரஷுக்கு தான் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கான், ஆனா அவன் போனே பண்ணல, பிஸியா இருக்கான் போலன்னதுக்கு அவரு அவன் பிஸியாலாம் இல்ல, அவனுக்கு உன்னை கண்டா பிடிக்கல, நீ ஏதோ சும்மா நைன் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி அவனுக்கு தோணிட்டு இருக்கோ என்னமோ, அதனாலதான் கால் பண்ணலன்னா இவ ஒத்துக்க மாட்டா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, மேபி அவர் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவாரா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பேசுவாருங்கிற நம்பிக்கையில இருக்கா. ஆனா ஈரன் மேல லைட்டா காண்டாகுது இவளுக்கு. ஈரனுக்காக அன்னைக்கு போனதுனாலதான் அவளோட கிரஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியல, அன்னைக்கே பண்ணியிருந்தா இந்த நிலைமை ஆகிருக்காதுல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காண்டுல கத்திட்டு இருக்கா. ஈரன் வேற ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு அவளோட பாஸ் ஒரு பக்கம் அவளை கத்திட்டு கிடக்க, இந்த விஷயத்த வெளில நின்று ஹீரோட அம்மா நோட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோட அம்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், அப்படியே பிக்ஸ் பண்ணிப்போம். அவங்க அந்த பாஸை கூப்பிட்டு இனிமே அந்த பொண்ணு அங்க வேலை பார்க்க கூடாது, நீ தான் இந்த காசை வச்சுக்கிட்டு எப்படின்னா இந்த விஷயத்த முடிச்சு விடலன்னு சொல்லி கொஞ்சம் நிறையவே காசு கொடுத்து அனுப்புறாங்க. அவரும் அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோட பேரனுக்கு இந்த வேலை வேணும்னு கேக்குறாமா, இந்த வாரத்துக்கான மொத்த சம்பளமும் கொடுத்துட்டேன் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுலயும் ஈரன் இதுதான் என்னோட சம்பளம், நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்கன்னு மிச்ச காசை ஒப்படைச்சிட்டா. சரி வச்சுக்கோமான்னு சொல்ல மனசு இல்லாம அந்த ஆளு அதை எடுத்து அவனோட பாக்கெட் குள்ள போட்டுக்கிட்டான். ஹீரோட அம்மாக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு, இவதான் அந்த பிள்ளை, ஹீரோட தங்கச்சி நம்ம பிக்ஸ் பண்ணிப்போம். பொண்ணு எங்க இருந்து ரொம்ப டவுனா இருப்பாளோன்னு அவங்க அப்பா அவளை கூட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசி ஓரளவுக்கு அவளுக்கு மனதைரியத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவ்வளவு தூரத்துல இருந்து இவளை சரி கட்டுறதுக்குன்னு வந்திருக்காரு. ஹீரோயின் கிட்ட அடி வாங்கினால அந்த சிலுக்கு கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டல் பில்க்கு பே பண்றேன் இன்னும் கொடுக்கலையான்னு. ஹீரோயின் 5000 தானே ஏன் இப்படி 9 கேட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஞாபகம் வருது, ஹீரோக்கு காசு கொடுக்கறதா சொன்னமே மறந்துட்டமேன்னு. இவதான் நேர்மையானவள, இவளே டைரக்டா ஹீரோக்கு கால் பண்ணி மன்னிச்சிருங்க, எனக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படவே உங்களோட காசை டைமுக்கு என்னால கொடுக்க முடியல அப்படிங்கிறா. ஹீரோ சரி இந்த இடத்துக்கு காசோட வாங்குறான், இவ இப்ப என்கிட்ட காசு இல்ல, இப்பயும் நான் டைமிங் கேட்கறதுக்காக தான் காலே பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோ சரி உனக்கு ஜாப்பனீஸ் இல்லைன்னா இங்கிலீஷ் தெரியுமா, தெரியுனா கொஞ்சம் உடனே நான் அனுப்புற அட்ரஸ்க்கு வா, நீ எதிர்பார்க்கறத விட அதிகமாவே நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒர்க்கே கொடுக்குறான். அவனுக்கு சில கிளைண்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள லாங்குவேஜ் இஷ்யூ இருக்க கூடாதுன்னு ஒருத்தர் வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன விபத்துனால அவரால் இங்க வர முடியல, அதனாலதான் ஹீரோயின் கிட்ட கேட்கவே இவளுக்கும் அதெல்லாம் அத்து பிடிப்பல. வீட்டுக்கு போயிட்டு உடனே ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்ன
நேரத்துக்கு தான் அவங்க அம்மா வந்து இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, தயவு செஞ்சு என்ன இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டா. ஹீரோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க இந்த உண்மையை, நம்ம பொண்ணு இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு. இப்பயே இவங்களுக்குள்ள சண்டை தான் முட்டிட்டு இருக்க. ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சா கூட என் கிட்ட சொல்லாம நீயா இப்படி முடிவெடுத்து அவளை தேடி கண்டுபிடிச்சு இப்ப சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுருக்க. வேற ஒருத்தவங்க வளர்த்தவங்க கிட்ட டைரக்டா போய் பேசி மறுபடியும் அவங்க எதனா பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்நேரத்துக்கு இவங்களோட பொண்ணு வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்க. வெளில இருக்கு அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் அவகிட்ட உன்னோட அக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கிறத சொல்லிட்டாங்க. ஹீரோயினா அந்த இடத்துல செம்ம சூப்பரா பிரசன்டேஷன் கொடுக்குற, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க அந்த ஈவெண்ட் போயிட்டு இருக்கும் போதே அந்த தங்கச்சி அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்றா, அம்மா அப்பா 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமான விஷயம் என்னன்னா தொலைஞ்சு போன அக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்களா, உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வா, ஏதோ பெரிய பிரச்சனை ஆக போதுன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடவே ஹீரோவும் என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட நீ இந்த விஷயத்த பாத்துக்கோ, வீட்டுல ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவனும் வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுட்டான். ஹீரோயினா சுத்தி முத்தி இவன் எல்லா இடத்துலயும் தேடுறா, இவனை காணும். ரொம்ப நேரமா இவன் வந்துருவான்னு அந்த இடத்துல வெயிட் பண்ணி இருக்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. கடைசியா கிளம்புறா. வரும்போதே இவகிட்ட சுத்தமா காசே கிடையாது. இருக்க கொஞ்ச நஞ்சத்தை பொறுக்கி போட்டு டாக்ஸி புடிச்சு வந்துட்டா. ஹீரோ சொன்னானேன்னு இப்ப போக பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம அந்த இருட்டுல கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறா. சரி எப்படின்னா கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி கிளம்பிடலாமேன்னு. ஆனா அதுக்குள்ள அங்க ஒருத்தர் ரெயின் கோட்டோட வந்து நிக்கிறாரு. என்ன பாப்பா தனியா நிக்கிற, வீட்டுக்கு போக எதனா உதவி வேணுமா என்ன, வேணும்னா வா நான் டிராப் பண்றேன் அப்படின்னு ஒரு மாதிரியா கூப்பிடுறாரு. இவளுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு. இல்ல என் புருஷன் வந்துட்டு இருக்காரு, நீங்க போயிட்டு வாங்கன்னு அவர் அனுப்பி வைக்கிறா. ஆனா இருந்தாலும் இவளுக்குள்ள அந்த பயம் போகவே இல்ல. போனவன் ரிட்டர்ன் கண்டிப்பா வருவானோ, எதனா குடைச்சல் குடுப்பானோன்னு தான் தோணிட்டே இருக்கு. இங்கே நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி நடந்தே கிளம்பிடலான்னு நடந்து வந்துட்டு இருக்கா. மறுபடியும் அதே ஆள் வராரு. இவளை தாண்டி ஒரு 2 ஸ்டெப் வந்து நிக்கிறாரு. ஒரு நிமிஷம் இவ உயிர் இவ கையில இல்ல. ஐயோ என்ன நடக்க போதுன்னு பயங்கரமா பயந்துட்டு இருக்கா. ஆனா கடைசியில அவரோட பெடல் ஏதோ ஸ்டக் ஆகி நின்றுருக்காரு. மறுபடியும் பெடல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா போனவன் மறுபடியும் வரமாட்டான் அப்படிங்கறதுல எந்த கேரண்டியும் கிடையாது. இவளும் எத்தனையோ கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பாத்திருப்பா, ஹீரோ எடுக்கவே இல்ல. யாருக்கிட்ட கேட்டுமே காசு இல்லன்ற மாதிரி தான் சொல்றாங்க. மழை வேற கொட்டி தீத்து இன்னும் இவளோட சாபத்தை வாங்கி கொட்டிக்குது. இவனை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம். ஓயாம 1008 சொல்லி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. டேய் நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்டா, என்னால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல, கொஞ்சம் தயவு செஞ்சு வான்னு கூப்பிடவே அவனும் உடனே அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோக்கும் உன்னோட போன் கிடைச்சு அந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு ஹீரோயினுக்காக தான் அவனும் கிளம்பி வந்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு பையன் வர்றதுக்கும் ஹீரோ வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அவன் வந்து அவளை கூட்டு போகவே ஹீரோ தூரமா இருந்து பார்த்துட்டு சரி ஓகே அவளே கால் பண்ணி அவளோட பாய் ஃப்ரெண்டே கூப்பிட்டு விட்டுருக்கான். அவனே கூப்பிட்டு போட்டோம், நம்ம எதுக்கு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறான். மன்னிச்சிருமா வேணும்னு பண்ணல, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போக வேண்டியதா இருந்துச்சு, எவ்வளவு அமௌண்ட்னு சொன்னீங்கன்னா நானே அனுப்பி விடுவேன்னு இவ்வளவு அந்த அமௌண்ட் அனுப்பி விட்டு அங்கனக்குள்ளவே உறங்கிட்டா. அவனும் வீட்டுக்கு இறக்கி விட்டு அப்புறமா எனக்கு இதுக்காக ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டான். ஹீரோயின் அடிச்சு போட்ட மாதிரி காலையில 11 மணி வரைக்கும் தூங்குறா. அவங்க அம்மா வந்து பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கலாமா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், இந்த நல்ல ட்ரெஸ் போட்டுக்கு கூடவே கொஞ்சம் மேக்கப்பும் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவளும் கேக்குறா என்னமா பிளைண்ட் டேட் ஆனதுக்கு முக்கியமான ஒரு டேட்னு கூட சொல்லலான்னு டைரக்டா ஹீரோட அப்பா அம்மா முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவங்களும் சாப்பாடு ஆர்டர் பண்ணவே ஹீரோயின் அலது பிளதையா சாப்பிடுறா. அவங்க என்னம்மா அடிச்சுக்க போது பொறுமையா சாப்பிடுனா, இல்ல நான் நேத்து ராத்திரில இருந்து எதுவுமே சாப்பிடலையா, சாப்பாடு வேற நல்லா இருக்குன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பேச்சு கொடுத்துட்டே இருப்பா. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க அந்த அசேங் குரூப்போட சிஇஓ தானே, இவங்களை எப்படிமா உனக்கு தெரியும்னு கேக்குறா. அவங்க அம்மா உன்னோட மூலமா தான் எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க தான் உன்னோட ஒரிஜினல் அம்மா அப்பா அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாங்க. அவளால நம்ப முடியல. என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்னா, அவங்க தான் உன்னோட சொந்த அப்பா அம்மான்னு சொல்றேன்னு கொஞ்சம் கூட கண்ணுல ஒரு பயமோ எதுவுமே இல்லாம தைரியமா சொல்றாங்க. ஹீரோயின் புரியாத புதிரா அவங்க 2 பேரை பாத்துட்டு இருக்கா. அவன் தான் ஹீரோங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல, ஆனா அவனோட சொந்த தங்கச்சி தான் ஹீரோயின் அப்படிங்கறதுல மாற்றம் இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம போக போக தான் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இன்னொரு நல்ல எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.